ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவு வணக்கம். இன்றைக்கி இரவு டிஃபன் என்னன்னு பார்க்கலாமா? தோசை தாங்க. தோசை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ரசகலை சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி சிம்பிள் டிஃபனுங்க. தோசைகள் வச்சுருக்கேன். தோசைகள் காயுதுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு முருகர் பாட்டு பாடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. உன்னை குழந்தை என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை அன்னை என்பதா, பாடும் பாடலெல்லாம் உன்னருளன்றோ, தேடும் மொழியிலெல்லாம் உன்னருளன்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, உன்னை குழந்தை என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. பாட்டு நல்லா இருக்கா பாருங்க. பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க, சரிங்களா? எனக்கு முருகர் பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க, பாடணுன்னு ஆசை, அதான் பாடினேன். இன்னொரு பாட்டு பாடுறேன். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உடலிங்கு தள்ளாட உணவிங்கு அண்ணா, உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காண ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை எனக்காக தேவா, விரைவாய் அருள்வாய் வருவாய், விளையாட ஓடிவா முருகா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், அவன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன், கள்ளம் கவடம் இல்லாதவன் நெஞ்சினில் காவலில் நின்றிருப்பான், தினம் கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான், வெள்ளிமலை மேலும் வேறொரு சொர்க்கம் உண்டோ, ஆண்டி வேஷத்தில் ஆயிரம் வீரத்தில் ஆயிரம் வேலனை வெல்வதுண்டோ. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பாடுறாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, சொல்லுங்கள். புக்கு பார்த்து பாடினா கரெக்டாக பாடுவேன், ஏதோ மனப்பாடமாக பாடுறதுனால விட்டு விட்டு பாடுறேன். முருகர் பாட்டுனா ரொம்ப பிடிக்குங்க. செவ்வாய்க்கிழமைனா பாடுவேன். அப்புறம் வேல்மரல் படிப்பேன், கந்த சஷ்டி படிப்பேன், அப்புறம் கந்தர் அனுபூதி படிப்பேன், கந்தன் அலங்காரம் படிப்பேன். நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்கேங்க, நீங்களும் படிங்க. செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றிட்டு படிங்க, நல்லது. அப்படி படிக்க தெரியலனா கூட ஓம் சரவணபவன் ஒரு 108 வாட்டி சொல்லுங்கள், சரிங்களா? அது சொன்னீங்கனாலும் முருகருக்கு பிடிக்கும். அதுவும் சொல்ல முடியலன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை, அதை 6 வாட்டி சொல்லுங்கள். அதுவும் சொல்ல முடியலன்னா முருகா முருகான்னு சொல்லுங்கள், சரிங்களா?
நீங்கள் முருகரை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகர் வருவார், கனவுல கண்டிப்பாக வருவார். ஓகேங்களா? எனக்கு வராரு, உங்களுக்கு வருவாரான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதே மாதிரி சொல்லிகிட்டே படுங்க, கண்டிப்பாக வருவார். சரியா? ஒரு தோசை ஊற்றி வச்சுங்க. இப்படி மொருவலாக இருக்க பார்த்தீங்களா? இந்த தோசைகள் காயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுங்க. எல்லாருமே சொல்கிறேன், நிறைய இட்லி தோசை எடுத்துக்காதீங்க. சிறுதானியம் உணவாக பார்த்து சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்க. நான் காலையில் நிறைய சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் நைட்டில் கோதுமை தோசை, சப்பாத்தி, இட்லி தோசை எப்பாவது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். சும்மாலாம் சாப்பிட மாட்டேன். என் பையனுக்கு சுட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, அந்த மாதிரி சாப்பிடுங்க. சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வீடியோவை பார்க்குறீங்க, பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2 நாளாக வீடியோ போடல. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன். சரிங்களா? அதனால தான் போட முடியல. அவ்வளோதாங்க. 2 தோசை சுட்டிருக்கேன். சட்னி ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னியில் ஒரு துண்டு இஞ்சி, சாம்பார் வெங்காயம் ஒரு 4 போடுங்க, பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுங்க, தேங்காய் சூப்பராக இருக்கும். இதுதாங்க நைட்டு டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். பாய்.